அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோல 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். கொஸ்டின் 2. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். கொஸ்டின் 3. பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர் பிசிராந்தையார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். பாரதிதாசன் இயற்றிய பாடல் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பருவத்துல பக்கம் 26ல இருக்கு. இந்த பாடப்பகுதியில இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசன் பற்றிய அந்த நூல்வெளியை பார்க்கலாம். எத்தளிக்கும் என்னும் சொல்லுக்கு முயலும் என்பது பொருள். நெருப்பு என்னும் சொல்லின் பொருள் மலை, கழனின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாரதிதாசன் அவர்களுடைய நூல்வெளியை பார்க்கலாம். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பி உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். கொஸ்டின் 4. சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். ஆன்சர் நாலடியார். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். நாலடியார் பத்தி நம்ம பாடப்பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பருவத்துல பக்கம் 29. இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதோட விளக்கத்தை சொல்றதை விட படத்தோடைய இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒண்ணு போததா எல்லாரும் சேர்றதுக்கு? சரிப்பா. பாடலோட பொருள் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம். மேல இருக்கிற சொல்லும் பொருளும் பாருங்க. வைப்புழி அதற்கு பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அதற்கு ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து இயில் அதற்கு வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்னும் சொல்லுக்கு கல்வி என்பது பொருள். பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூல் நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. நாலடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார். கொஸ்டின் 5. நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 14 கீழ்கணக்கு. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 6. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். கொஸ்டின் 7. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல். ஆன்சர் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். கொஸ்டின் 8. விச்சை என்பதன் பொருள். ஆன்சர் கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. கொஸ்டின் 9. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர்.
ஆன்சர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஷின் 10. திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வி. முனுசாமி. திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் வி. முனுசாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1. குற்றியலுகரத்தின் வகைகள். ஆன்சர் 6. குற்றியலுகரத்தின் வகைகள் 6. கொஸ்டின் 2. குற்றியலுகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை. குற்றியலுகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 3. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் 10. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். கொஸ்டின் 5. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கொங்கியாது. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லு கொங்கியாது. இகரம் அப்படின்னா ஈ சவுண்ட் வரும். கீ என்பது ஈன்னு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் கான்செப்ட். கொஸ்டின் 6. பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பந்து. முற்றிய லுகரம் அல்லாதது பந்து. கொஸ்டின் 7. மென்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் மஞ்சு. மென்தொடர் குற்றிய லுகரம் மஞ்சு. கொஸ்டின் 8. இடைத்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எய்து. இடைத்தொடர் குற்றிய லுகரம் சான்று எய்து. கொஸ்டின் ஆன்சர் சொல்றதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தொடர் அப்படின்னா என்னது, எரல வழல, இதுதான் இடைத்தொடர். இந்த எழுத்து இடம்பெற்ற சொல்லு எய்து. கொஸ்டின் 9. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் டேஸுக்கு சான்று. ஆன்சர் குற்றிய லிகரத்துக்கு சான்று. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் குற்றிய லிகரத்துக்கு சான்று. கொஸ்டின் 10. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் சுரதா. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர். ஆன்சர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர். ஆன்சர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலிற்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 15. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.